இன்றைக்கி காலிஃப்ளவர் கத்திரிக்காய் பச்சி. அது வந்து நமக்கு ஈவினிங் வந்து இப்படி மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. வெளியில் வந்து கலப்படமான எண்ணெய்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து நம்ம வந்து வீட்டில் செய்கிறதுனால சுத்தமாக இருக்கும். நாங்கள் கத்திரிக்காய் பச்சி, இது வந்து காலிஃப்ளவர் பச்சி. காலிஃப்ளவரில் வந்து புழு இதெல்லாம் இருக்கும். அதனால வந்து ஒரு கொதிச்சுட்டு அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு மாதிரி பஜ்ஜி மாவில் போட்டு இதுக்கு வந்து இந்த பச்சி மாவில் கொஞ்சம் தூரம் மஞ்சத்தூளும் பெருங்காயமும் போட்டுக்கணும். இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து காலிஃப்ளவர் பச்சி, இது கத்திரிக்காய் பச்சி, இது பாவக்காய் பச்சி. சில பிள்ளைங்க வந்து பாவக்காயெல்லாம் வந்து பொரியல் பண்ணியோ குழம்பு சாம்பார் இந்த மாதிரி வச்சா சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது. சுகர் உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பஜ்ஜி பாவக்காய் பச்சி சாப்பிடலாம். இந்த கத்திரிக்காய் வந்து நரம்பு தளர்ச்சி, நம்ம கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் பாருங்க, இதுவும் வந்து நமக்கு ரொம்ப நல்ல ஒரு இது ஆனது. இதை வந்து சாயங்கால நேரத்தில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட சாஸோ இல்லை சட்னி இந்த மாதிரி வச்சு தேங்காய் சட்னி வச்சு கொடுத்து பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவோம்.